ஷர்மிளா வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுது காங்கிரஸ் கட்சிக்கு. குறிப்பாக 5 தொகுதிகள் அவர்கள் இறுதி செய்வதில் 5 தொகுதிக்கான வேட்பாளர் இறுதி செய்வதில் இழுபறி நீடிப்பதாக பார்க்கப்படுகிறது. மொத்தமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 முதல் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் முடிவாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் அதில் மிக முக்கியமாக சங்கரன் கோவில், அம்பாசமுத்திரம், குளச்சல், விளவங்கோடு, மேலூர் உள்ளிட்ட தொகுதிக்கான வேட்பாளர்களை முடிவு செய்வதில் இழுபறி காணப்படுவதாக கூறப்படுகிறது. என்றால் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 6ஆம் தேதி வரை ஏப்ரல் 6 வரை நடைபெறுகிறது. மொத்தம் 8 நாட்கள் என்றாலும் கூட விடுமுறை எல்லாம் தவிர்த்து 4 நாட்கள் மட்டுமே. அதிலும் 30ஆம் தேதி மற்றும் இன்று என 2 நாட்கள் கழித்தால் மீதும் வெறும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த நிலையிலும் கூட தேசிய கட்சியான காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தாமதமாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் கட்சியின் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவித்து பல கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களையும் தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் தொடரக்கூடிய இழுபறி பேச்சு பொருளாகி வரக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாடு தேர்தல் மேலாண்மை குழுவில் இருந்து விலகுவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மாணிக்கம் தாகூர், அதாவது தேசிய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மாணிக்கம் தாகூர் கடிதம் எழுதியிருந்தார். காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடிக்கும் நிலையில் மாணிக்கம் தாகூருடைய இந்த விலகல் என்பது புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் கோரிக்கை வைத்து வருவதால் இதில் இழுபறி நீடிப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, கிறிஸ் டோடங்கர் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் அந்த நேரம்தான் வேட்பாளர்களை தேர்வு வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் இது வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் எனவும் ஒருதலை பட்சமான வேட்பாளர் தேர்வு, இந்த வேட்பாளர் தேர்வு பட்டியல் என்பது அறிவி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றாலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி பிரச்சனை என்பது, குழப்பம், கூச்சல் என்பது அதிகமாக இருந்தது. கடந்த 2 நாட்களாகவே தமிழக வேட்பாளர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு தொடர்பாக தமிழக எம்பிக்கள் நிர்வாகிகளுடன் மேலே தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அப்போது நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மூத்த தலைவர்கள் சிலர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். தொகுதி வாரியாக தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியலுக்கு ஆட்சேபனையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு வேட்பாளர் தேர்வு ஒருதலைபட்சமாக நடந்திருக்கிறது என்றும் கட்சியில் நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றும் அதிருப்தி வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இதனால் வேட்பாளர் பட்டியல் இறுதியாகுவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களும் இதனால் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் டோடங்கர், நிவேதிதா ஆல்வா மற்றும் ஸ்கிரீனிங் கமிட்டி தலைவர் TS CO சந்திரசேகர் உள்ளிட்ட மேலிட தலைவர்கள் தற்போது ஆலோசனை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இன்று இரவு மிக முக்கியமான ஒரு கூட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் என்பது கூட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஒரு முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி முடிவு எடுக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக இன்று இரவு அல்லது நாளை காலை காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய இறுதி பட்டியலுக்கு ஒப்புதல் வழங்கப்படுவதோடு வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் நாளை காலை அல்லது நாளை மாலைக்குள்ளாகவே காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது. நாளை வெளியானால் நாளை தினம் விடுமுறை என்பதால் நாளை மறுநாள் சனிக்கிழமை என்று வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அல்லது திங்கட்கிழமை, சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை என 2 நாட்கள் மட்டுமே உள்ளது. இன்று சேர்க்காமல் அடுத்த நாளை கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் சனி மற்றும் திங்கள் என 2 நாட்கள் மட்டுமே இருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்போது தொடர்ந்து வரக்கூடிய இந்த இழுபறி மற்றும் சிக்கல் காரணமாக அவர்கள் பிரச்சாரத்திலும் தீவிர காட்டாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில்தான் இன்று இரவு மிக முக்கியமான காங்கிரஸ் கமிட்டியுடைய ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் கூடுகின்றது. அந்த கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு இன்று இரவு அல்லது நாளை காலை காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் தான் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அந்த பட்டியலுக்கு ஒப்புதல் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நாளைய தினம் வேட்பாளர்கள் தமிழகத்தில் 28 தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.